Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம், ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். சுராக் கைட் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுராக் கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். Also available on Amazon, Flipkart and surabooks.com. உலக அளவில் அழகிய கடற்கரைகளுக்கு பெயர் போன நாடு மாலத்தீவு. சுற்றுலா தொழில்தான் அதன் முக்கிய வருமானமும் கூட. அங்குள்ள பீச்சுகளுக்கு சென்று கொண்டாடி தீர்க்க பல நாடுகளில் இருந்து மக்கள் படையெடுப்பது வழக்கம். அதிலும் இந்தியர்கள்தான் டாப். ஆனால் சமீப காலமாக அந்த அழகிய கடற்கரைகளாலேயே மாலத்தீவு பஞ்சாயத்தில் சிக்கி வருகிறது. சில மாதங்களுக்கு முன்பு இந்தியாவை சீண்டி இடியாப்ப சிக்கலில் மாட்டியது. இப்போது இஸ்ரேலிடம் வம்பு இழுத்து வசமாக வாங்கி கட்டியிருக்கிறது. இஸ்ரேல் நாட்டினர் யாரும் மாலத்தீவு வரக்கூடாது என்று நேற்று தடாலடியாக அறிவித்தது மாலத்தீவு. இஸ்ரேல் பாஸ்போர்ட் வைத்திருக்கும் யாரையும் உள்ளே அனுமதிக்க மாட்டோம், இதை கண்காணிக்க தனிக்குழு அமைக்கப்பட்டுள்ளது என்று மாலத்தீவு சொன்னது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியாவில் உள்ள இஸ்ரேல் தூதரகம் செய்த காரியம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக ட்வீட் செய்த இஸ்ரேல் தூதரகம், இஸ்ரேலியர்களை உள்ளே விடமாட்டோம் என்று மாலத்தீவு சொல்லிவிட்டது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்தியாவில் அழகிய கடற்கரைகள் நிறைய உள்ளன. இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகள் வரவேற்கப்படுகின்றனர். இங்கு சிறப்பான தங்கும் வசதியும் கிடைக்கும் என்று கூறியுள்ளது. இதோடு நிறுத்தவில்லை. கூடவே லட்சத்தீவு, அந்தமான், கேரளா, கோவாவில் உள்ள அழகிய பீச்சுகளில் போட்டோவையும் இஸ்ரேல் தூதரகம் இணைத்துள்ளது. இதன் மூலம் மாலத்தீவு செல்லும் இஸ்ரேலியர்கள் இனி இந்தியாவுக்கு படையெடுக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இஸ்ரேலுடன் மாலத்தீவு மல்லு கட்டுவதற்கு முக்கிய காரணம் போர். ஹமாஸ் மீது இஸ்ரேல் போரில் ஈடுபட்டிருப்பது மாலத்தீவு மக்களுக்கும் அரசுக்கும் பிடிக்கவில்லை. பாலஸ்தீன மக்களுக்கு தங்கள் ஆதரவை தெரிவிக்கும் வகையில் இஸ்ரேல் நாட்டு பயணிகள் மாலத்தீவு வர அந்த நாடு தடை விதித்துள்ளது. சில மாதங்களுக்கு முன்பு இப்படித்தான் இந்தியாவுடன் வம்பு இழுத்தது. லட்சத்தீவுக்கு சென்ற போட்டோவை சோசியல் மீடியாவில் மோடி பகிர்ந்திருந்தார். அந்த போட்டோ உலகம் முழுவதும் வைரலானது. பிரதமர் போட்டோ போட்டதால் இந்தியர்கள் இனி அந்த கடற்கரைக்கு தான் செல்வார்கள் என்று மாலத்தீவு கருதியது. இதை பொறுக்க முடியாமல் லட்சத்தீவு கடற்கரையையும் இந்திய சுற்றுலா தலங்களையும் கீழ்த்தரமாக விமர்சனம் செய்தது. மாலத்தீவு அமைச்சர்களும் அங்குள்ள முக்கிய நபர்களுமே இந்த விமர்சனத்தில் ஈடுபட்டனர். இதற்கு ஒட்டுமொத்த இந்தியர்களும் சேர்ந்து பதிலடி கொடுத்தனர். இனி யாரும் மாலத்தீவு போக வேண்டாம், லட்சத்தீவே அருமையாக உள்ளது, நம்ம ஊர் கடற்கரைக்கே போவோம் என்று சோசியல் மீடியாவில் தடலாடியாக அறிவித்தனர். அரசியல்வாதிகள், நடிகர் நடிகைகள், தொழிலதிபர்கள், இளைஞர்கள், மாணவர்கள் என அனைத்து தரப்பினரும் ட்விட்டர் உள்ளிட்ட சோசியல் மீடியாக்களை தெரிவிக்கவிட்டனர். இது மாலத்தீவுக்கு புளியை கரைத்தது. இருநாட்டு பிரச்சனையாகவே வெடித்தது. சொன்னது போலவே இந்தியர்கள் வருகை மாலத்தீவில் சொற்பமானது. சுற்றுலா தொழில் அடி வாங்கியது. விழி பிதுங்கி போன மாலத்தீவு தனது தப்பை உணர்ந்தது. இந்தியாவுக்கு வந்து அமைச்சர்கள், அதிகாரிகளை மாலத்தீவு நிர்வாகம் சந்தித்தது. இந்தியர்கள் மாலத்தீவு வரவேண்டும் என்று பகிரங்கமாக அழைப்பு விடுத்தது. இந்தியாவும் ஒத்துழைப்பதாக உறுதியளித்த பிறகே மாலத்தீவு நிம்மதி பெருமூச்சு விட்டது.